நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் கர்நாடகா அதிகாரிகள் நேரில் பங்கேற்காமல் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இதில் தமிழ்நாட்டில் இருந்து யார் பங்கேற்றாங்க, கர்நாடகாவிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக யார் பங்கேற்றாங்க, முழு விவரங்கள்? கண்டிப்பாக காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டம் அப்படின்றது தற்போது டெல்லியில நடைபெற்று வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆணைய தலைவர் LK அல்தர் தலைமையில பிகாஜி காமா பேலஸ்ல இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. தமிழகம் சார்பில் நீர்வளத்துறையின் முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாகு மற்றும் காவிரி தொழில்நுட்ப குழுவின் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க. தமிழகம் சார்பில் பிசிக்கலா அட்டெண்ட் ஆயிருக்காங்க. கர்நாடகா தரப்புல ஆன்லைன் வாயிலாக கூடுதல் செயலாளர் கௌரவ் குப்தா பங்கேற்றிருக்கார் அப்படின்றதுதான் இப்போதைக்கு இங்க தகவலா இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்திற்கு தண்ணி திறந்து விடுவது தொடர்பான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏனென்றால் கடந்த முறை, அதாவது ஜூன் 22 நடந்த கூட்டத்திலேயே 6.373 TMC தண்ணீர் திறந்து விட வேண்டும். ஆனால் 2 TMC தான் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 TMC தண்ணி இப்போ வரைக்கும் திறக்கல, டெபிசிட் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த நிலையில இந்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 31 TMC தண்ணீர் திறக்க வேண்டி இருக்கிறது. ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்று குழுவோட தொழில்நுட்ப குழு அப்படின்றது எல்லா அணைகளிலும், மேட்டூர் அணை, அதே போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள், இந்த எல்லா அணைகளிலும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு. அதுல பல்வேறு சஜஷன்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த அணையில எவ்வளவு நீர் இருக்கு, எவ்வளவு திறந்து விட வேண்டும், அதாவது ப்ரோ ரேட்டா பேசிஸ் சொல்லுவாங்க, விகிதாச்சார அடிப்படை, அந்த அடிப்படையில தண்ணி திறந்து விடணும். எவ்வளவு தண்ணி இருக்கு கர்நாடக அணைகள்ல, எவ்வளவு மழை பெய்திருக்கு, எவ்வளவு தண்ணீர் திறந்து விடலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த குழு கொடுத்திருக்கும். அது சம்பந்தமாகவும் இங்க விவாதம் வைக்கப்படும். அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குன்னா, தமிழக ஏற்கனவே 4 TMC ஜூன் மாசத்துலயே கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுக்கல, அதையும் தமிழகம் தரப்புல இருந்து ரிலீஸ் செய்யணும், அந்த அணையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்ற வாதங்கள் இப்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம், வழக்கமா இந்த கூட்டம் 1 மணி நேரம் நடைபெறும். ஆனா இன்னைக்கு 1 மணி நேரத்தையும் கடந்து இன்னும் கூட்டம் நடந்து கொண்டிருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்துல ஏற்கனவே டெபிசிட்டா கொடுத்திருக்காங்க, அணைகள் இருந்து தண்ணி திறக்கல. எனவே இந்த மாதத்திற்கான பங்கீடை உடனடியாக திறக்கணும் அப்படின்ற வலியுறுத்தலை தமிழ்நாடு அதிகாரிகள் முன்வைச்சிட்டு வராங்க. கர்நாடகா தரப்புல மழை குறைவாக இருக்கிறது, அணைகள்ல தண்ணி இல்ல, இந்த நேரத்துல அணை நிரம்பி இருக்கணும், கிட்டத்தட்ட 45% மழை குறைவு அப்படின்ற வாதங்கள் கர்நாடகா தரப்புல வச்சிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இருதரப்பு வாதங்களையும் இந்த ஆணைய தலைவர் கேட்பார், அல்தர் அவர்கள் கேட்பார். அதன் பிறகு தொழில்நுட்ப குழு இருக்கு இல்லையா, காவிரி ஒழுங்காற்று குழுவின் தொழில்நுட்ப குழு, அந்த குழு அளித்துள்ள பரிந்துரைகளை எல்லாம் பரிசீலித்து இறுதி முடிவு எடுக்கப்படும். இந்த மாதம் எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும், ஏன்னா மழை இல்லை அப்படின்றதுனால ப்ரோ ரேட்டா பேசிஸ் ஆட்டோமேட்டிக்காவே அப்ளை ஆகும். ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவிலே அது இருக்கு. அந்த விகிதாச்சார அடிப்படையில எவ்வளவு தண்ணீரை தமிழகத்துக்கு திறக்க வேண்டும் அப்படின்றது குறித்த இறுதி முடிவை இந்த ஆணைய கூட்டத்தின் முடிவில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.